ஓகே நண்பர்களே, கடைசியா நம்ம வந்து ஒரு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிருப்போம். ஸோ இன்னும் 2 ஜெனரேட்டர் இருக்கு. ஸோ வந்து அத ஆஃப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மேட் பார்ட் 2. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே இப்போதைக்கு இருங்க. முதல்ல வந்து நம்ம 2வது ஜெனரேட்டர் தொடுவோம். லைப்ரரி இருக்கு. எது மியூசிஷியம் மியூசிஷியம் ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம எது தொடலாம்னா, மியூசிஷியம் தொடுவோம் நண்பர்களே. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே. இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம் நண்பர்களே? ஓகே எங்கேயோ வந்திருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இருங்க நம்ம மேப்ப தப்பா தொட்டோம்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட் யுவர் ஹா எங்க நண்பர்களே கரெக்ட்டா தான் வந்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம யார ப்ளே பண்றோம்னு தான் எனக்கு தெரிய மாட்டுது. இப்ப வந்து சார்லியா ப்ளே பண்றோம். ஐய்யய்யோ! எவனோ பாத்துட்டான். ஆ பாத்தீங்களா? ஈவிலன்னு. எனக்கு தெரியும் இந்த மாரி திருட்டு வேல பண்ணுன்னு. இந்த குரோக்கடைல் வேற சும்மா சும்மா உயிர் எடுத்துட்டு இருக்கான். ஓகே நண்பர்களே இங்கேருந்து நம்ம முதல்ல கிளம்புவோம். இந்த இடம் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு மினி மட்டசாலா பண்ணியிருப்போம். ஓகே. இது ரைட்டா லெஃப்ட்டான்னு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்படி தான் போணும். சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. எப்படி போறதுன்னு தெரியல நண்பர்களே. எங்கேயோ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கேன். இப்படி போடு ஏதோ வழி இருக்கு. சீக்கிரம் போடா, கீழ போடா, கீழ போடா. ஓகே இங்க ஏதோ ஒரு வென்ட் மாரி இருக்கு. வென்ட் அடிப்போம். லோடிங் ஆகுது. ஓகே கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிட்டேன். ரொம்ப டிம்மா இருக்கிற மாரி இருந்தது. ஓகே இப்போ வந்து நம்ம ஏதோ திரும்பவும் லோடிங் ஆகுது. வென்ட் அடிச்சு வந்துட்டோம். புரீஸுங்க இவன். இவனுக்கு மேலேருந்து கீழ தள்ளி விட்டு இவன் நம்ம தான் கொன்னோம். இப்போ வந்து மினி ராட்ஸ்லாம் அவன சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து அவன க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அவனுக்கு திரும்பவும் உயிர் வந்துச்சு நண்பர்களே. தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சு சொருவ போறான் நம்மள. தெரிஞ்சிச்சு. அவன் ஏஞ்சிக்கிட்டாங்க. ஆனா அவனால கால் யூஸ் பண்ண முடியல. கை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வலிக்குது. யாரு என்னை இப்படி பண்ணா? எனக்கு பயங்கரமா வலிக்குது. எனக்கு வலிக்குது, வலிக்குது. யாரு என்னை இப்படி பண்ணா? அப்படின்னு சொல்லுகிறான். தம்பி வலிக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போடா. இந்த மீராட் பேச்செல்லாம் கேட்காதடா தம்பி. ஓகே இருங்க வந்து இவன் இங்கதாங்க நண்பர்களே இருக்கிறான். துருட்டு பையன் நண்பர்களே இவன். ஐயோ பார்த்துட்டான். நம்ம கால கீழ வச்சாலே கண்ணி வெடி மாரி அவனுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுது நண்பர்களே. இதோ பாருங்களேன். ஐய்யய்யோ! 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 மேல போடா, மேல போடா. ஏங்க நண்பர்களே ஜஸ்ட் மிஸ். மினி ஆடு ஓடியாரான். நில்லுடோ! இப்ப அந்த புரீஸ வந்து ட்ராப்பால கூட எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதான் ஒரு வெறுப்பான விஷயம். இப்ப வந்து இருங்க நம்ம வர வைப்போம்ன்னு பார்த்தா வரமாட்றான். இருங்க ட்ராப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இருங்க வர வைப்போம். ஓகே. ஐய்யய்யோ! ட்ராப் வேஸ்ட் ஆயிடுச்சே. ஓகே நண்பர்களே அந்த புரீஸ் வேற. புரீஸ் இங்க தான் இருக்கான். ஸோ அவன் இந்த பக்கம் வந்தானா நம்ம அந்த பக்கம் போவோம். அவன் அந்த பக்கம் வந்தானா நம்ம இந்த பக்கம் போவோம். அம்முட்டு தான். ஓகே இருங்க வந்து இப்ப நம்ம இப்படியே போனோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இப்ப ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு. ஓகே இப்படியே போயிட்டு இங்க அட்டா பாக்ஸ் மாரி கை காட்டுது நண்பர்களே. ஓகே. கீழ குதிடா. உருண்டு போடா உள்ள. உருண்டு போனா அப்படியே தொரந்து போறான். இப்ப வந்து அவன வேற சமாளிக்கணும் நண்பர்களே. அவன் வேற கோவமா இருப்பான். ஏன்னா அவன் கால வந்து நம்ம தான் இது பண்ணோம். ஸோ எப்படி அவன சமாளிக்க போறோம்னு தெரியல. ஓகே நீ என்ன சொல்றேன்னா, நான் ஜெனரேட்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்றானுங்க. ஓகே இப்ப நம்ம யார அப்ளை பண்றோன்னே தெரிய மாட்டுது. போன தடவ மைக் அப்ளை பண்ணோம். இப்ப வந்து யார அப்ளை பண்றோம்ன்னு தெரியல. இருங்க பார்ப்போம். இப்ப வந்து நம்ம இந்த லிஸ்ட்ன்ற பொண்ண அப்ளை பண்றோம் நண்பர்களே. ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. ஓகே. இந்த ஜெனரேட்டரே இப்ப நம்ம எப்படியாவது இது பண்ணி ஆகணும்னு இது சொல்றானுங்க. ஓகே. இவன் என்ன கேட்கறான்? எனக்கு வந்து ம் எனக்கு ஒரு பொருள் எனக்கு 2 பொருள் தேவைப்படுது. ஒரு பொருள் தேவைப்படுது. அத மட்டும் எடுத்துட்டு வந்து குடுன்றான். அதுதானே நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்டான். ஓகே இருங்க நம்ம குடுன்னு போயிடுவோம். இப்ப இவன் வேற எங்க இருப்பான்னு தெரியாது. ஸோ வந்து இப்ப அவனையும் சமாளிக்கணும். ஓகே இப்ப அவன் எங்க இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். ஓகே இருங்க நம்ம வந்து குடுன்னு போயிட்டு மேல ஏறிடுவோம். ஏன்னா அவன் வச்சிருக்க உடம்புக்கு மேல வர முடியாது. ஓகே நல்ல விஷயம். இப்ப வந்து இங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல. அப்புறமா ராடு வரமாட்டான் நண்பர்களே. ராடு வந்து எப்ப வருவான்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல வரமாட்டான். ஓகே இருங்க இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் குப்பையிலே கை விட வைக்கிறானுங்க நண்பர்களே. ஓகே குப்பைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாரி தான் வேஸ்ட் பொருட்கள போட்டிருக்க ஒரு இடம். ஓகே இங்க வேற ஏதாவது இருக்கா? இங்க வேற எதுவுமே இல்ல நண்பர்களே. தேவையில்லாத பொருட்கள். ஓகே இருங்க இவன் வேற. ஐய்யய்யோ! ஓகே இவன அப்படியே ஐய்யய்யோ! ட்ராப் பண்ணி அவன் முழுசா ஷாக் ஆயிட்டான்னு பார்த்தா, அதுக்குள்ள முழு ஷாக்க குடுக்கல போல. ஓகே எப்படின்னா ஷாக் ஆயிட்டான். ஓகே இங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் நண்பர்களே. ஓகேடா, ஓகேடா. சீக்கிரம்டா. உள்ள ஏதாவது குடுத்துருங்கடா டேய். ப்ளீஸ் ஐயங்க ஒண்ணுமே தர மாட்றானுங்க. ஓகே. இப்படியே போச்சுன்னா நம்மள அடி இடின்னு அடிப்பானுங்களே. ஓகே இங்க ஐய்யய்யோ! இவன் இங்க தான் இருக்கான் நண்பர்களே. ஓகே இது இங்க ஏதாவது இருக்கான்னு ஐய்யய்யோ! இவன் வேற. நான் எப்பனா கீழ இறங்குவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கிறான் போல. "நீ கீழ வாடி, உன் கால புடிச்சு தூக்கி அடிக்கிறேன்" அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிக்கிறான்.
ஸோ அதோட இன்னும் ஒரே பார்ட்டில் இந்த ஐஸ்கிரீம் வந்து முடியுது. இது 2வது பார்ட்டா, இன்னும் ஒரு பார்ட் ஐஸ்கிரீம் முடியுது. ஓகே இருங்க எப்படியும் கொஞ்சம் இது பண்ணும். ஓகே டேய் உன் ட்ரிக்கு தெரிஞ்சிச்சுடா, நீ இனிமேல் வேஸ்ட்ரா, நீ வேஸ்ட்ரா இனிமேல் வேஸ்ட்ரா. ஓகே இருங்க. ஐயோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறது தெரியல, ஏன்னா அவன் புரீஸ் வேறு எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேது நண்பர்களே. ஓகே புரீஸ் அங்கே தான் இருக்கான். இதுதான் நல்ல வாய்ப்பு. ஸோ சீக்கிரமாக போயிட்டு நம்ம ஐயோ புரீஸ் வேறு ஓடி வரான் நண்பர்களே. ஏய் நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிற, நான் பார்க்குறேன் அப்படின்னு ஓடி வரான். டேய் ப்ளீஸ் அவங்க ட்ராப் நம்ம வச்ச ட்ராப்பா இது? சரி நான் கூட போயிட்டேன். என்னது அது பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு. ஓகே ஐயோ ஓகே இங்கே எதுவும் இருக்கு பாருங்களேன், கன் இருக்குது நண்பர்களே. ஓகே இந்த கன் வந்து ஒரு முக்கியமான பொருள். ஸோ வந்து இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க முதல்ல கொடுத்துருவோம். அது முன்னே கொடுக்குறோம். இந்த மீனாடை கொஞ்சம் சுட்டுட்டு கொடுப்போங்க. ஓகே சாப்பிடா மீனாடு பையன். ஓகே இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கானுங்க தெரியுமா நண்பர்களே, என்ன சொல்லுவானு குடும்பப்படுத்திருக்கானுங்க கொலகாரப்பாவிங்க. ஓகே இப்போ இங்கே அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே அந்த அங்கே இப்போ என்ன புடிஸ் வந்து அங்கே தான் இருக்கா. ஓகே இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். சீக்கிரம் இருக்கா பாரு. ஓகே இருக்குது நண்பர்களே. இப்போ வந்து நம்ம இதை எப்படியாவது எடுக்கணும். ஸோ வந்து இப்போ அதான் பெரிய டாஸ்க்கு. ஆஹா இப்போ அதை எப்படிலாம் எடுக்க போகிறேன்னு தெரில. ஓகே இருங்க பார்ப்போம். ஓகே சீக்கிரமாக போடா எட்ரா. ஐயோ இப்போ மினி ராடு மாஸ்க் எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னு தான் தெரில. ஆஹா நண்பர்களே இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரில. இருங்க முதல்ல இப்போ திரும்பவும் இது கன் எடுப்போம். ஸோ இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு கொஞ்சம் ஆட்டை காட்டுவோம் நண்பர்களே. ஸோ வந்து இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு யாரோ கேட்டாங்க அந்த கன்னை, யார் கேட்டாங்கன்னு தான் தெரில. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவேன். இருங்க வா போடா கீழே புனிடா. ஸ்ரீரண்டா இந்த கட்சின்னு மாதிரி எனக்கு ஸ்கிப் வச்சிருவோம். இந்த ஒவ்வொரு கட்சின்னு ஸ்கிப் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஓகே இந்த கன்று யார் கேட்டான்? ஜே கேட்டான். ஜே வந்து ஒரு வீரமானவன், அது வந்து நான் தான். ஓகே வந்து கன்று கேட்டான். இந்த கன்று வச்சு அந்த புரிஸை நான் சுட போகிறேன்னு கேட்டான். ஓகே தம்பி பத்திரமா யூஸ் பண்ணிப்பா. ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே புரீஸ் இருக்கானான்றதை பார்த்துப்போம். இந்த புரீஸ்ன்றவன் ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கான் நண்பர்களே, மண்டை சூடாகிறான். ஓகே இருங்க அவன் வந்து எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ அவன் இங்கே தான் இருக்கான் நண்பர்களே, இங்கே தான் இருக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து குடுன்னு போயிட்டு அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். ஸோ மாஸ்க் வந்து யார் கேட்டானா, அந்த இவன் சார்லி பையன் கேட்டான். அவன் வந்து ஒரு பயந்தோழி பையன். ஸோ அவன் தான் கேட்டான். இருங்க ஐயோ மாஸ்க் ராடி. ஓகே மாஸ்க் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து அந்த போலீஸுக்கிட்டே போய் சண்டைங்க நீ போயிருங்க நம்பி. அவ்வளோ பயன்ட்டேன் என்ன பார்த்து விட்டான் நண்பர்களே. அவன் முதல்ல பார்த்தீங்கன்னா 2-3 மினி ராட்ஸ் இருக்குது. மொத்தமாக உடம்புல 10-16 மினி ராட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 20 மினி ராட்ஸ் மினிமம் சேர்ந்தாதான் இவன் உருவாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். ஓகே இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். இங்கே எதுவுமே இல்லை நண்பர்களே. ஓஹோ இப்படின்னு தான் நான் வந்து தப்பிக்கிறது. ஓகே நண்பர்களே இங்கே வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. டேய் மேனேஜரே இன்னுமாடா நீ சரியாகல? எங்க ஐஸ்கிரீம் 4ல் வந்த மேனேஜருங்க இன்னும் சரியாகாமல் அப்படியே இருக்கான் போல். ஓகே இங்கே வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இவங்க இங்கே ஏதாவது இருக்கணுங்க. இருங்க நம்ம ஒழுங்காக பார்ப்போம், கவனத்தோடு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இப்போ கவனத்தோடு பார்ப்போம். ஓகே இங்கே ஏதோ டோர் மாதிரி இருக்குது நண்பர்களே. ஓகே ஓப்பன் இந்த டோர்ரா. ஆஹா இந்த இடமா வந்த வழியிலே போய் சேர்றேன் நண்பர்களே. ஓகே இங்கே வேறு எதாவது இருக்கா? ஐயோ சி போஸ்டரா, அதை பார்த்து பயந்துட்டேன். ஓகே இங்கே வேறு ஏதாவது ஒன்றுமே இல்லை. இந்த மீராடு பையன் வேற இம்சை பண்ணிட்டு இருக்கான். ஓகே இங்கே வேறு ஏதாவது இருக்காடா ஏங்க எதுவுமே இல்லைங்க. ஐயோ இப்படியே இருந்தா நான் இப்படா தப்பிக்கிறதே. ஓகே இங்கே ஏதோ டோர் மாதிரி இருக்குது. ஓகே ஓப்பன் த டோர்ரா. நண்பர்களே இப்போ ஒட்டுமொத்த இடத்துல இங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே. ஸோ வந்து இது வந்து ஒரு ஹைட்ராலிக் ஜாக். ஸோ இது வந்து தேவையான ஒரு பொருள். இருங்க வந்து இப்போ மீராடை வந்து இப்போ நம்ம எப்படி ஓகே இங்கேயே ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ 2 பொருள் கிடச்சிருக்கு. ஓகே இருங்க இந்த ஹைட்ராலிக் ஜாக்கை நம்ம வந்து இப்போ தூக்குவோமா? தூக்குடா. ஓகே இப்போ வந்து பார்த்துட்டோம். ஐயோ எங்கள் மீனாடும் பார்த்துட்டா நண்பர்களே. உள்ளே போடா சி 5 நிமிஷம் பயந்துட்டேன் நண்பர்களே. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே போனோம். இருங்க இப்போ அவன் இந்த பக்கம் தான் வருவான். ஸோ அவன் வரட்டும். அவன் விட்டோன்னே நம்ம இப்போ டிக்கியில் போயிடலாம். ஸோ இதான் பிளான். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு யாரை ஐயோ இப்போ இது வந்து இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதுங்க. சரிங்க இது போட்டு வைப்போம். தப்பு பண்ணிட்டேன். இது வந்து அங்கேயே இருந்துருக்கணும். ஓகே இருங்க வந்து நீங்கள் போட்டு வந்து புரீஸ் வரானா இல்லையான்றதை பார்த்துப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் நண்பர்களே. ஓகே இப்போ வந்து அவன் அங்கே தான் இருக்கான். ஓகே இருக்கட்டும். ஐயோ இருங்க அவன் கிட்ட வரட்டும். ஸோ வந்து கிட்ட வந்தோடனே வரானா இல்லையா? ரைட்டா லெஃப்டா ரைட்டா இருங்க பார்ப்போம். ஓகே அவன் இன்னும் இங்கே தாங்க இருக்கான். சீக்கிரம் வாடா. ஸோ அவன் வந்தோடனே இப்படியே நம்ம பூந்து இப்படியே ஓடிடணும். ஸோ இந்த பக்கம் போனான்னா அவன் அடிச்சிருவான். ஸோ அதனால் இப்படி பூந்து அப்போ எல்லாம் போய் ஐயோ மாஸ்க் ஐயோ இவன் வேற ஏடா வேணும் தம்பி உனக்கு? ஓகே இருங்க முதல்ல போய் மாஸ்க் எடுப்போம் நண்பர்களே. ஐயோ பார்த்துட்டான். ஸோ வந்து இப்போ நம்மளை கண்டிப்பாக போட்டு தள்ளுருவான்னு நினைக்கிறேன். இருங்க போகிறானா இல்லையான்றதை மட்டும் பார்ப்போம். ஓகே அவன் போகிறான். 3
அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, 1 போடா போடா வெளியே. ஐயோ 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 ஜஸ்ட் மிஸ்ஸு. இதனால இன்னத்துக்கு நம்ம கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கேன். ஓகே இப்போ அந்த புரிஸை இங்கே வர வைக்கணும் நண்பர்களே. ஸோ அது பெரிய மண்டை சூடு. இருங்க இப்போ வர வச்சோமா. இப்போ வந்து நம்ம குடு குடு குடுன்னு இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஓகே இங்கே இருக்க மாஸ்க் மட்டும் எடுக்கணும். சீக்கிரம் போடா. ஓகே எடுத்தாச்சு நண்பர்களே. ஸோ வந்து இப்போ வந்து கை கொடுக்குறான். டேய் நீ கையெல்லாம் கொடுக்க முடியாது படே, நீலாம் பெரிய ஆளு. என்னை பார்த்தோன்னே மரியாதை வந்துச்சு. மாஸ்க் போட்டோன்னே ராடுன்னு நினச்சி எனக்கு மரியாதை கையெல்லாம் கொடுக்குறான் நண்பர்களே. இருந்தாலும் நான் வந்து ஒரு விஇபின்றதுனா நான் கை கொடுக்குறேன். ஏன்னா நடிக்காதடா, ஏதோ சும்மா ஏதோ நீ ஒரு அழுக்குன்ற மாதிரி காட்டிருக்கான். யாரை ஏமாத்துறான்னு கேட்குறாங்க. புரியுது. சரி இருந்தாலும் அப்படி தான் சொல்லிக்கணும். ஓகே இருங்க வந்து இப்போ நம்ம ஹெல்ப்புக்கு இப்போ இனிமேல் ஹெல்ப்பரு மாஸ்க் குத்துறதுனால இப்போ தைரியமாக வருவான். ஏண்டா இந்த இப்போ வந்து ஒரு யாருங்க அது பக்கத்தில் நீ தானா வாடா. இப்போ வந்து இத்தனைக்கும் நான் ஒரு பொண்ணு இந்த கேமில் வந்து நான் ஒரு லிஸ்ன்ற ஒரு பொண்ணை ப்ளே பண்ணுறேன். இத்தனைக்கும் இவனோட தங்கச்சி தான். இவன் தங்கச்சி இருக்கு தங்கச்சிக்கிட்ட இருக்கிற தைரியமே இவன்கிட்ட இல்லை. நீலாம் என்னத்தை பண்ண போறியோ வாழ்க்கையில். வாடா. ஓகே இந்த இடம் தான் நண்பர்களே. ஸோ வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இது வைக்கணும். ஸோ இதை வச்சுட்டு இப்போ இந்த 2 லிவரையும் ஒன்றா ஒரே நேரத்தில் அமுத்தணும். ஓகே தயாராடா? 3, 2, 1 அழுத்துறா டே. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இப்போ இது வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஓகே நீ வந்து திரும்ப போய் தொலை அப்படின்ட்டோம். ஓகே அவன் திரும்ப போயிட்டான். ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம எப்படி அங்கே போகிறதுன்னு எனக்கே தெரில. ஓகே இருங்க பாப்போம் எப்படி போகிறது அப்படின்னு. ஐயோ அவன் மாதிரி எங்கே இருக்கான்னு தெரியும். இவன் இங்கே இருக்கா. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே கொடுக்கணும். ஸோ இதை உள்ளே கொடுத்துட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ப்ராசஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுக்கணும் நண்பர்கள். அதை மட்டும் எடுக்கணும்னா அந்த மொத்த வீடியோ முடியுது. ஓகே இருங்க முதல்ல வந்து இது யார்கிட்ட கொடுக்கணும்னா இவங்ககிட்ட கொடுக்கணும். சீரண்டா. ஓகே இவங்ககிட்ட கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்க் எடுத்துப்போம். ஸோ மாஸ்க் இனிமேல் தேவைப்படுது நண்பர்களே. சொன்னால் நம்ம தைரியமாக எடுத்துப்போம். இருங்க இதை எடுத்துட்டு இப்போ வெளியே போவோம். இப்போ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் ஒரே ஒரு பொருள் இது மட்டும் தேவை. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னா இவனை வந்து ஏமாற்ற போகிறோம். ஏமாற்றி அந்த ஜென்ரேட்டரை உடைக்க வைக்க போகிறோம். ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே இருங்க இப்போ நான் கீழே போட்டேன்னா வந்து என்னை பார்ப்பான் அடிப்பான். ஸோ வந்து இப்போ உண்மையிலே ஒரு மண்டை சூடு. ஓகே இருங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. இப்போ போகுமா வேணாமா எங்கே போகிறாமா இவன் போகிறானா இல்லையானே தெரியலங்க. போகவே மாட்டேறான். இதயத்தில் நிற்கிறான். ஓகே இருங்க இந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறா. ஏங்க பிடிச்சிட்டாங்க. சுரியோன்னு அடிங்க. ஏங்க கண்ணுக்குன்னெல்லாம் கொயன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அச்சடி அப்படிப்பா. இவங்க வந்து இப்போ நம்ம கேன்சல் குத்துறோம். ஸோ கேன்சல் குத்துட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா நண்பர்களே எதோ ஆகுது. ஸோ வந்து நம்மளை ஃப்ரிட்ஜில் போட்டானுங்க. என்ன ஃப்ரிட்ஜில் போட்டிங்க? கேம் ஓவரா? ஏமாத்திட்டானுங்க நண்பர்களே. கேம் ஓவர்ன்ட்டானுங்க. ஓகே நண்பர்களே ஒரு வழியாக திரும்பவும் முதல்லேருந்து விளையாடி எதெங்கே விட்டோனோ அங்கேருந்து இப்போ ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து இப்போ திரும்பவும் நம்ம அந்த இது மட்டும் எடுக்கணும். ஸோ கார்டு மட்டும் எடுக்கணும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவன் வர எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் போனதெல்லாம் உண்மையிலே பக் ஆகிட்டானுங்க நண்பர்களே. அவன் என்ன சொன்னானுங்கன்னா உனக்கு ஒரு கேரக்டருக்கு 2 இருக்கும். மொத்தம் 4 பேர் இருக்கானுங்களே. ஸோ அப்போனா எனக்கு வந்து ஓகே 8 தடவை நான் அதாவது 8 தடவைனா ஒரு 4 தடவை எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஒரே இதில் நான் கொண்டுட்டானுங்க. காரணம் கேட்டால் சொன்னானுங்க நீ ஆடு பாரு உனக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டானுங்க. கோவமாக வந்தது நண்பர்களே. ஓகே என்ன பண்ணுறது. ஓகே எங்கள் எதுவும் ஃபேக்ட்ரி காயின்லாம் இருக்குது. ஓகே எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம இதை தான் எடுக்கணும். இப்போ இதை எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஓகே இருங்க வந்து இப்போ நம்ம எப்படி எடுக்கிறது தான் இங்கே தெரில. இது தெரிஞ்சு தான் நான் ஏன்டா இங்கே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே இருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல நண்பர்களே. ஓகே நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது இந்த கைட்டி போட்டு இந்த பக்கம் போயிட்டு அப்படி எடுத்துடலாமா இல்லை இப்படி போய் இப்படி எடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறது. போகலாமா வேணாமா? அடிப்பானா அடிக்க மாட்டானா? ஓகே இருங்க இவனை வந்து சுத்த வைப்போமா அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல நண்பர்களே. ஓகே இருங்க இந்த மாஸ்க் கைட்டு போட்டோமா. ஓகே இப்போ இதை எடுத்தோமா. ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான நல்ல நேரமே இருக்குது. இவன் வந்து இதயத்தில் வந்து நிற்கிறான். ஓகே இப்படி இருந்தால் எப்படி நண்பர்களே மண்டை சூடாகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்களேன். மண்டை சூடாகுமா ஆகாதா? ஓகே இப்போ எல்லாம் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. இருங்க இப்போ வந்து இந்த மாஸ்க்கை வந்து நான் இங்கே கைட்டி போட்டேன்னா இருங்க இங்கே வந்து இப்போ நான் உள்ளே போயிட்டு மாஸ்க் வந்து இங்கே கைட்டி போட்டு இப்போ திரும்ப எடுக்கிறேன். ஸோ வந்து அவன் இங்கே வருவானா?
வரானா இல்லையாடா? ஓகே. இருங்க பார்ப்போம் வரானா இல்லையான்னு. ஓகே வரல. இப்ப திரும்ப நான் இங்க கழட்டி போட்டு, இப்ப இருங்க திரும்ப எடுப்போம். ஸோ வந்து இப்ப எடுத்தேன்னா, அவன் கண்டிப்பா இங்க வருவான். வரான் பாரு. வந்திருக்கான், வந்திருக்கான். ஓகே பார்த்துருக்கான். இவங்க இருக்கான் அப்படின்னு. இப்ப என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இப்ப நான் எப்படி அங்க போயிட்டு எடுப்பேன்? என் நண்பர்கள் இவன் ரொம்ப மண்டை சூடாக்குறான். இருங்க இவன் வேற வழியே இல்ல இவனுக்கு. இப்படிதான் திட்டத்தனமா இவன பிளான் போட்டு இப்படி இழுக்கணும். ஸோ இந்த பக்கம் இந்த மாஸ்க் கீழே தூக்கி போட்டு, இப்பாடா சண்டைக்கு வாடா டேய். வாடா 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 வாடா. இத அதான்டா காத்துன்னு இருந்தா. வாடா வாடா. இப்போ வேற வழியே இல்ல நண்பர்களே. ஒத்தைக்கு ஒத்த நின்னு சண்டை போட்டு தான் ஆகணும். நடுவுல மினி ராட்ஸ்லாம் வந்தானுங்கன்னா, அவனுங்களும் பறப்பானுங்க. நானும் பறப்பேன். சிம்பிளா நான் செத்துருவேன். அவ்வளோதான். ஓகே இருங்க. ஹாய் மார வரானே. ஓகே இருங்க. இப்படி போவோம். வாடா. வாடா. நீயா நானான்னு பார்த்துருவோம் வாடா. ஓகே இப்போ நம்ம குடு குடுன்னு போயிட்டோன்னா, அதை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டோன்னா போதும். கான்செப்ட் என்னன்னா, இவனை வந்து நம்ம ஏமாத்த போறோம். இவனை ஒரு இப்போ ஒரு பொம்மை இந்த பொம்மை இங்க ஒரு கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை வந்து இங்க எடுத்துட்டு வந்து இங்க வச்சுருவோம் நண்பர்களே. ஸோ இதை வச்சுட்டு இதை நான் தான் சொல்லிட்டு இவன் நம்பிடுவான். ஸோ அதான் கான்செப்ட். இருங்க முதல்ல சொல்றேன். உங்களுக்கு காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த கார்டை எடுத்துட்டு போயிட்டு நான் வச்சிருவேன். அப்புறமா அவனை நான் சுட்டுருவேன். அவனுக்கு நான் சுட்டோன்னே அவனுக்கு என்ன தோணும்? இவன் தான் என்ன சுட்டுருக்கான் அப்படின்னு தோணும். ஆனா அந்த இடத்துல இருக்குது யாரு? இந்த கார்டு. ஸோ இப்போ அதான் கான்செப்ட். நான் இப்படி தான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அது வேற விஷயம். ஸோ இருங்க நான் வந்து காட்டிடுறேன். சீக்கிரம் போடா. ஐயோ 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 போடா உள்ள போடா. என்ன நடக்குதுங்க நண்பர்களே? வந்து நான் ஆன்மீக இப்ப ஜஸ்ட் மிஸ்ல இருக்கேன். ஸோ வந்து இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் தெரிஞ்சு உள்ள வர மாட்டான்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நான் இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. ஓகே இருங்க. அப்பா ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். போடா டேய். யாரு கிட்ட? கிளம்பு. இப்ப வந்து அவன் போயிட்டு இருக்கான். இருங்க இதுதான் நல்ல வாய்ப்பு. என்னடா நீ? ஓகே இருங்க. இப்ப இவனை இந்த பக்கம் வர வைப்போம். ஸோ அவனை இந்த பக்கம் வர வச்சு நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். 3 2 1 ஓடு. நிக்காம ஓடு. மினிராடு வந்து ஷாக்கு குடுக்குறான். ஓடு. ஓகே இருங்க. இப்ப வந்து இப்படி கீழே குந்துரும். எவன் வந்தானுங்கண்ணா? ஓகே. இப்பதான் நண்பர்களே இந்த காடை இங்க வச்சிட்டோமா? இப்ப இது வந்து ஒரு மனுஷன் மாதிரி இருக்கா? நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு காடுன்னு. ஆனா அவன் வந்து ஒரு இதுன்றதுனால அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு மனுஷன் அவன் நினைச்சுப்பான். ஓகே இப்ப வந்து நம்ம வெளியே போய் இப்ப நம்ம பலியாடா நிக்க போறோம். ஸோ இப்போ இருங்க. இந்த இடம் தான். ஸோ அந்த எக்ஸ் மார்க்காண்ட வந்தாலே போதும் நண்பர்களே. சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். ஓகே இப்போ அவன் வந்துட்டான். கரெக்டாக இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ வந்து சொல்கிறானுங்க, டேய் பூரிஸ், நீ வந்து ஒரு பூரிஸ், நீ வந்து ஒரு மாடு மாதிரி இருக்க, நீ ரொம்ப கேவலமா இருக்க, உன் காலை யாரும் உடைச்சிட்டாங்க, அது உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு இப்போ நான் சொல்லிட்டு அவனை சுட்டுட்டோம். இப்போ அவன் வந்து என்னையா மாடுன்ற, உன்னை விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை மனுஷன் நினச்சி இப்போ வந்து அவன் ஓடி வரான். மாடு மாதிரி ஓடி வரான் பாருங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஓடி வரான். இப்போ அவன் அந்த மிஷின் மேலே வந்து அவனும் செத்துட்டான். அந்த எப்படி சொல்றது, அந்த மிஷினும் செத்துச்சு. இப்போ வந்து இப்போ இது கூட பிரச்சனை இல்லை. இனிமே அந்த மினி ராடு ஏதாவது பண்ணானுங்க, அம்புனுங்களும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் தேடி போய் பிளாஸ்ட் பண்ணுவேன். ஒரு 100-200 பேர் இருந்தால் கூட அடிப்பேன் போய். ஓகே இப்போ வந்து நம்ம வருத்தமாக இருக்கு நண்பர்களே. இன்னும் மொத்தம் இப்போ 3 பாட்டோட இந்த ஐஸ்கிரீம் மீட் முடியுது. இப்போ 2 பாட்டு போட்டேன். இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. ஸோ அதோட ஐஸ்கிரீம் முடியுது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பர்களே. இது பாருங்க இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான். லைப்ரரி மட்டும் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுனா போதும். ஓகே இந்த ஃபேக்ட்ரி விட்டு தப்பிச்சிடலாம். ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க நண்பர்களே. பாய் காய்ஸ் பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.